மதுரை மாவட்டம் அழகர்கோவில் சுந்தரராசா உயர்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழாவில் அதிமுக மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் என்கிற செல்வம் கொடியேற்றினார். விழாவில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடல் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், வேளாண் உற்பத்திப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும், விவசாயிகளின் கடன்களை முழுமையாக நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திண்டிவனம் அருகே தங்கள் பகுதிக்கு தனியாக நியாய விலைக் கடை வேண்டும் என பூட்டியிருந்த நியாய விலைக் கடைக்கு மீண்டும் பொதுமக்கள் பூட்டு போட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அடுத்த மயிலத்தில் உள்ள கீழ்மயிலம் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு தனியாக நியாய விலைக் கடை வேண்டும் என்று நியாய விலைக் கடைக்கு பூட்டு போட்டு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் கடை விற்பனையாளர் சரிவர கடையை திறக்கவில்லை எனவும் பொதுமக்களுக்கு பொருட்கள் சரிவர விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் விடிய அரசின் வட்ட வழங்கல் அதிகாரியிடம் முறையிட்டனர். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு நாகையில் பயிற்சி மருத்துவர்கள் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த ஒரத்தூரில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் நாட்டில் பணிபுரியும் பெண் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மௌன ஊர்வலம் சென்றனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த பெண் டாக்டருக்கு அஞ்சலி செலுத்தினர். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவியில் களை கட்டியுள்ள சீசனை கொண்டாடும் வகையில் சாரல் விழா கொண்டாடப்படுகிறது. குற்றால அருவியில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சாரல் மழை காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படும். இதனால் அருவிகளில் தினமும் ஏராளமானோர் குளித்து மகிழ்வர். பயணிகளின் வருகையால் களை கட்டியுள்ள சீசனை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு வருடமும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சாரல் திருவிழா விமர்சையாக நடைபெறும். இந்த வருட சாரல் திருவிழா வருகிற 19ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதையொட்டி அந்த பகுதியே வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்து சுற்றுலா பயணிகளின் கண்களை கவர்ந்துள்ளது. அதவத்தூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே இப்பகுதி மக்கள் மாநகராட்சியுடன் இணைத்தால் வரி, பல்வேறு திட்டங்கள் பாதிக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் அதவத்தூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அதவத்தூர் பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விடிய அரசு தங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பன்றிமலை அருகே அச்சுறுத்தி வரும் ஒற்றை யானையை வனப்பகுதிக்கு விரட்ட கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் யானை, காட்டு மாடு, காட்டுப்பன்றி போன்ற வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு, விவசாய தோட்டத்திற்கும் புகுந்து அடிக்கடி சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பன்றிமலை பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் உடனடியாக கன்னிவாடி வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.